பார்வதி அவங்களுடைய கேமை உள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள போனா நான் என்னென்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியுமாடா, இப்ப செஞ்சு காட்டுறேன்டா அப்படின்னு பார்வதி தன்னோட கேம் ஆரம்பிச்சிருக்காங்க. பாரு அவங்க வளர்ந்து வந்த விதம், ஒவ்வொருத்தவங்க வளர்ந்து வந்த விதம், வளர்ந்து வந்த இடம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை வந்து தேவையில்லாம பாஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய கனி. என்ன காரணம்? ஃபுல்லா பாருங்க வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்துல வந்து பார்வதி கொஞ்சம் வீக்கு தான். அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்றது ரொம்ப பெக்குலியர். அதை சுற்றியே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் பெக்குலியராக தான் இருக்காங்க. அப்படி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வருது இன்னைக்கு. இந்த சிக்கனை சமைச்சு சாப்பிடணும் அப்படின்றது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது பிபி ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரூல். அது பிபி ஹவுஸ்ல இருக்கவங்க தான் இந்த சிக்கனை வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டிஷ் பண்ணி கொடுக்கணும். இப்போ அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, பாரு வெஜிடேரியன். என்ன சொல்றாங்க, ஏன் உடம்புக்கு புரோட்டீன் வேணும் அப்படின்றக்காக நீங்க ஜென்ரலா பண்றீங்களா, அந்த குழம்பு நான் எடுத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதாவது ஒரு காய்கறியில பொரியல் பண்ணி கொடுங்க அப்படின்னு இன்ஷியலா கேட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் கேட்கறாங்க காலையில போய். அதாவது அவங்க கண்டென்ட் எதிர்பார்க்கறாங்க. காலையில பாரு ஒரு ஆள் வந்து இல்ல அதை பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும், அதுக்காக வந்து சண்டை போடணும், அதை பெருசுபடுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கன்றது தெரியுது. ஏன்னா அவங்க முகத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஏமாற்றம் தெரியுது. ஏன்னா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, சரின்றாங்க, செஞ்சு கொடுக்குறேன்றாங்க. டே என்னடா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி வெளியே காட்ட முடியாத பாரு முகத்துல வந்து ஒரு இது தெரியுது. சரி, எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சபரி செஞ்சு கொடுக்குறேன்ட்டா, ஓகே அவங்க செஞ்சு கொடுக்குறேன், இவங்க செஞ்சு கொடுக்குறேன்ட்டா, எனக்கு ஒரு முட்டையும் போட்டு கொடுக்கடா அப்படின்னாங்க. சரி முட்டையும் போட்டு கொடுக்குறேன். நான் நேத்து தான் முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு நேத்தா முட்டை சாப்பிட்டேன், முட்டை சாப்பிட மாட்டியா நீ அப்படின்னு. நேத்தா முட்டை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு பொரியல் வேணும், ஒரு முட்டையை செஞ்சு கொடுங்க, அப்பதான் என் உடம்புக்கு ஏத்தாப்புல புரோட்டீன் என்னால இது பண்ண முடியும். அப்படியாமா, சரி செஞ்சு கொடுக்குறோம். என்ன எல்லாரும் செஞ்சு கொடுக்குறேன்றாங்க. டே கண்டென்ட்டுக்கு வாங்கடா, காலையில நான் சண்டை போட்டே ஆடும்டா அப்படின்னு மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு பார்வமேட் என்ன பண்றாங்க. அதுக்கடுத்து எஃப்ஜே கூட நேற்று சரியான சண்டை ஒன்று போயிருக்கு இல்லையா. சரி இப்போ இவன்கிட்ட பேசணும்னா இவன் நம்மகிட்ட வாயை கொடுப்பான் அப்படின்னு எஃப்ஜே கூப்பிட்டு, எஃப்ஜே நீயும் வந்து இதுதானே கிச்சன் டீம் தானே, இப்படி இருக்கு, நீ வந்து எனக்கு சமைச்சு கொடு, நீ வந்து இது மாதிரி பொரியல் போட்டு ஒன்று பண்ணி கொடுப்பா அப்படின்னு. அப்படியா, சரி செஞ்சு தரேன், உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ப்ரோக்கோலி இருக்குங்கிறான், நம்ம பன்னீர் இருக்கு அப்படிங்கிறான். பன்னீர் ஆனால் 7 பேத்துக்கு பத்தாது அப்படிங்கிறான். வேணாம் அப்படிலாம் செய்ய வேண்டாம், 7 பேத்துக்கு 10 பத்திர மாதிரி செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு மட்டும் செய்யும் முதல்ல சொன்னதை பன்னீர் எனக்கு மட்டும் செஞ்சு கொடுன்னு சொன்னா அங்கே பஞ்சாயத்து வரும்னு தெரியும். அதில் தெளிவாக வந்து கலந்துக்கிறாங்க பாரு. ப்ரோக்கோலி செஞ்சு தரேன் அப்படின்னு திருப்பி பக்கத்தில் வராங்க. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு இதுல இந்த காய்கறி எல்லாம் இருக்கு, இது எல்லாம் போட்டு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸா வந்து பண்ணி கொடுக்க முடியுமான்னு அங்கேயும் ஒரு கண்டென்ட் வரும். எல்லாம் முடியாது, அவன் எஃப்ஜே வந்து எல்லாம் முடியாதுன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தாங்க. அதையும் எஃப்ஜே வந்து சரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றான். இன்னைக்கு சண்டை இல்லை போல் இருக்கு, எவனுமே வம்பளுக்க மாட்டான் இல்லை. சபரிட்ட பேசினா அவன் எல்லாம் காமெடின்னு கடந்து போயிடுறான். இவன் என்னடான்னா என்கிட்ட வாயே கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சது ஒன்று தானே, டான்ஸ் ஆட தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா, கவிதை சொல்ல தெரியுமா, நடிக்க தெரியுமா, எனக்கு தெரிஞ்சது ஒன்று தானே. எவனுமே பேச மாட்டேன் நாளையிலிருந்து, என்ன விடுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இவங்களை பற்றி உள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. யாரு? அப்சரா அண்ட் நம்மளுடைய கனி. எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே பல நாட்களாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வாட்டர்மெலன் ஸ்டார் அவரு பாருடைய கைப்புள்ளையா மாறிட்டாரு, கைப்பாவையா மாறிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி வந்து தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க எடுத்து வைக்கக்கூடிய காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. அதை நம்ம கவனிக்கல, பட் இவங்க சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பாயிண்டாக இருக்குது. என்னன்னா, நேற்று அந்த மாஸ்க் டாஸ்க் நடக்கும்போது கூட எந்த மாஸ்கை எடுக்கணும், எப்போ வைக்கணும் அப்படிங்கிறத கூட வந்து பாரு தான் முடிவு பண்ணுறாங்க. திவாகரோடது. திவாகரால் வந்து தனிப்பட்ட முறையில் அங்கே செயல்பட முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து நம்ம இவங்க வைக்கிறாங்க, அப்சரா. இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. திவாகர் அப்படிங்கிற ஒரு ஆளால் தனிப்பட்ட முறையில் செயல்பட முடியல அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுக்கு வந்து கனி சொன்ன விஷயம், கனி ரிப்ளை பண்ண விஷயம் அதை விட ஷாக்கிங்காக இருக்குது. என்னன்னா, முதல் ரவுண்டு இவர் போய் வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பாரு அப்படின்னு ஏதோ கேட்டிருக்காரு. அதான் நீ போய் வச்சுட்டேல, அப்புறம் என்ன, அப்புறம் என்கிட்ட கேட்குற, அதான் நீ போய் வச்சுட்டேல அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை வந்து இவங்க சொல்லியிருக்கதா கனி சொல்றாங்க. அப்படி ஒரு விஷயம் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப 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 கேவலமான விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு நெகட்டிவா வந்து ஒரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மட்டமான செயல். அது அந்த மனுஷன் வந்து இவ்வளவு தூரம் அறிவு இருக்கு, நான் வந்து அப்படி இப்படி அண்ணன் கிழிச்சேன் அப்படின்லாம் வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் விட்டு போயிருப்பாங்க.
பட் அதையும் தாண்டி அவர் வந்து இதாக இருக்காருன்னா என்ன விஷயத்தில் லாக் ஆகிருக்காருன்னே தெரியல நமக்கு. என்ன சொல்லி வந்து பாரு அப்படி லாக் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயத்தில் லாக் ஆகிருக்காங்க, எதனால அப்படி வந்து ஒரு இணை பிரிய முடியாத ஒரு ஒரு 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பிணைப்பு, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இதை பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான செயல் இல்லை, அது அப்படி பண்ணக்கூடாதுல்ல, ஒரு ஆளுடைய தனிப்பட்ட விருப்பம், ஒரு ஆளுடைய டிசிஷன் மேக்கிங்கில் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுல்ல. இப்போ நீங்களும் நானும் இருக்கோம், அப்சரா வந்து கனிகிட்ட சொல்கிறாங்க, இப்போ நீங்களும் நானும் இருக்கோம் ஒரு விஷயத்தில் வந்து இப்போ அங்கே போய் வந்து ஒரு மாஸ்க் எடுத்து நான் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதே வார்த்தையை இப்போ பாரு சொன்ன அதே வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே அப்படின்னு. அதுக்கு கனி ஒரு வார்த்தை விடுறாங்க, அது அவங்க ஒருத்தவங்க வளர்ந்து வந்த விதம், வளர்ந்து வந்த இடம், ஒருத்தவங்க வந்து வளர்ந்து வந்த விதம், வளர்ந்த இடம் அப்படின்னு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நேற்று அப்படித்தான் வந்து திவாகர் வந்து மதுரைக்காரங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு இதானவங்க, அவங்க பண்ணுறது பூரா வந்து ஒரு நெகட்டிவான ஒரு செயலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இவங்களும் வந்து எப்படி பண்ணுறாங்க? ஏன்னா மதுரை வளர்ந்து வந்த இடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. வளர்ந்து வந்த விதம் அப்படின்னா நம்ம இங்கே இவங்க பண்ணக்கூடிய செயல்களுக்கு வந்து ஏன் நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணணும், சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்த வந்து சுட்டி காட்டணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. கனி பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப 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 இந்த இடத்துல ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்ணக்கூடியது தவறுதானால அவங்கள எல்லா வேளாலும் சொல்லலாம், பட் அவங்க ஓவராக போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்சரா வைக்கக்கூடிய பாயிண்ட்கள் கரெக்டாக இருக்குது, பட் கனி மாதிரி ஒரு ஆள்கிட்ட உட்காந்து பேசும்போது ரொம்ப கஷ்டம். கனி பல இடங்களில் பற்ற வைக்கிறாங்களோன்னு தோணுது. பற்ற வைக்கிறாங்க இந்த சென்ஸ் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. உங்களோட கருத்துக்களை பற்றி விடுங்க. இது ஒரு சைடு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் தான் கண்டென்ட் கொடுக்குறதில்ல. எனக்கு உள்ள என்ன சொல்லியிருக்காங்க நான் வரும்போது, நம்ம நேத்தே சொன்னோம், லைவ்லையும் சொல்லியிருக்கோம், பாரு நெகட்டிவிட்டிக்காக தான் உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு நெகட்டிவிட்டி வரும் தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்காங்க. டெய்லி எனக்கு நெகட்டிவிட்டி வர்றதுக்கு நான் என்ன பண்ணுன்றது தெளிவாக பிளான் பண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தட்ட வம்பெழுத்து அவங்க கூட சண்டை போட்டு வெளியே அது எப்படி போகுதுன்றது மேட்டரே கிடையாது. அதை அழுது சமாளிச்சுக்கலாம். ஒரு 60 நாள் இல்லை ஒரு 70 நாள் சொல்ல முடியாது ஃபினாலே வரைக்கும் கூட நெகட்டிவிட்டியை தூக்கிக்கிட்டே எல்லா பாசிட்டிவிட்டிக்கும் எதிராக இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா இவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் அந்த மாதிரி. கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. இவங்க கடைசி வரைக்கும் வரதான் போகிறாங்க. அதுக்குள்ள நல்லா நெகட்டிவிட்டியை சம்பாதிச்சிடணும், நல்லா பைசா சம்பாதிச்சிடணும், ஒரு ஆர்மியை சம்பாதிச்சிடணும். காலத்துக்கும் நம்ம பேர் சொல்லணும். நெகட்டிவிட்டியை சொல்லிட்டு போகிறாங்க. எதுவுமே சொல்லாமல் மண்ணோட மண்ணா யாருன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை போட்டே ஆகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு பிளானில், அப்படின்ற ஒரு ஒரு முன்னேற்பாடோட தான் வந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. உங்கள் கருத்துக்களை பற்றி கொடுங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது பூரா அப்படித்தான் இருக்குது. கருத்துக்களை பற்றி கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.